வாசிக்க வேண்டிய வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. Gospel of Matthew chapter 2 verses from 1 to 12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியா நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய யெகோவா தேவனே, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது. உம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக எங்களுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கிறதப்பா. இந்த இரவு வேளையிலும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசும். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய ஆலோசனைகளை தாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினாலே எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் வாழ்கிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. உலகம் எங்கும் எவ்வளவோ அழிவுகள், தீவிரவாதம், இதை நாம் கண் முன்பாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆமேன் இல்லையா? ஆமேன். ஆனால் இதன் மத்தியிலும் தேவன் நம்மேல் எவ்வளோ கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவன் நமக்கு அநேக நல்ல ஆலோசனைகளை தருகிறவராக இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, நம்முடைய ஆராதனை வாழ்க்கை, தொழுகை வாழ்க்கையை இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தந்திருக்கிறார். ஆமென். அதிலே அவர் அதிகமாக அடுத்தபடியாக கற்றுத்தந்து, இயேசு கிறிஸ்து யார், அவருடைய ஸ்தானம் என்ன? இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார், வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார், அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பெரிய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகப்படுகிறது, நமக்கு கிடைக்கிறது, அநேகருக்கு கிடைக்கிறது நம்மை சுற்றி என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென். இந்த செய்தியிலும் நாம் இதோடு இணைந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தருகிற ஆலோசனை மிகவும் உயர்ந்த ஒரு ஆலோசனை. தேவனுடைய ஜனங்கள் தேவனாலே வழி நடத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நமக்கு எல்லாமே தெரியும், வேதம் முழுவதும் தெரியும், எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் அது போதாது. ஆமென். இல்லை, நீங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். போதாது. தேவ ஆலோசனை தேவ ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது.
சபையின் துவக்கம் முதல் தேவன் நம்மோடு பேசி வந்திருக்கிற காரியம், நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரால் வழி நடத்தப்பட வேண்டும். அவர் வழி நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாமும் அதற்கான ஸ்தானத்தில் காணப்பட வேண்டும். God is willing to guide us and to lead us, but we must be in a position to receive that guidance. சரிதானா? சரி, இன்றைய செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்த காரியங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். அவர் பிறந்த பொழுது அங்கே யார் ராஜாவாக இருந்தார், அது எந்த நாட்கள், அவர் பிறந்த இடம் எங்கே, இதெல்லாம் மிகவும் தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் என்று பெயருள்ள வேற சில ஊர்களும் இருந்திருக்கிறது, வேற 2 ஊர்களாவது இருந்ததாக அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆகவே தான் குறிப்பாக அங்கே யூதேயாவில் உள்ள அந்த பெத்லகேம் என்று சொல்லி அங்கே அதை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யூதேயாவில் உள்ள அந்த பெத்லகேம், அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு கிழக்கு பகுதியிலிருந்து வந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் பாருங்கள், அந்த 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க என்ன எழுதியிருக்கிறது, அவர்கள் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த சாஸ்திரிகள் அல்லது அந்த வான சாஸ்திரிகள், ஆர் we can call them scientists, அவங்க இஸ்ரவேலுக்கு கிழக்கிலிருந்து வேறொரு தேசத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சரிதானா? அவர்கள் அந்நிய தேசத்தார் என்று சொல்லலாம், அவர்களை அந்நிய தேசத்தார் என்று சொல்லலாம். ஒருவேளை அவர்கள் வாழ்ந்த தேசத்திலே, அவர்கள் வாழ்ந்த ஜனங்கள் மத்தியிலே யெகோவா தேவனை குறித்து எந்த அளவு அறிவு இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட தெய்வத்தை அல்லது தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் நல்ல ஞானமுள்ள சயின்டிஸ்டாக இருந்தபடினாலே, விஞ்ஞானிகளாக இருந்தபடினாலே, இந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது அவர்களுக்கு அவருடைய வாழ்ந்த சூழ்நிலையையும் தாண்டி, சாதாரணமாக மனிதர் குறுகிய மனப்பான்மையுள்ளோர், ஏன் நாடு, ஏன் ராஜா, இன்னும் அநேக சின்ன சின்ன குழுக்களாக தங்களை பிரித்து கொண்டு மக்கள் வாழ்வார்கள். ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி மனிதன், மனுக்குலம் என்ற அந்த முழுமையான, அந்த ஒருமையான அடிப்படையிலே சிந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தான் அதெல்லாம் தாண்டி அவர்கள் இங்கே வருகிறார்கள், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு. தங்களுடைய தெய்வங்களை எல்லாம் அவர்கள் விட்டு விட்டு இங்கே அவர்கள் வந்து ஒரு ராஜாவை, தங்களுடைய ராஜாவை விட்டு விட்டு இங்கே ஒரு ராஜாவை வந்து காண வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே எருசலேமுக்கு அவர்கள் வந்து அங்கே வந்து என்ன கேட்கிறாங்க பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்ல ஆச்சரியமா இருக்கிறது. அவங்க வேற தேசத்தார், வேற ஜாதியார், ஆனா அவங்க யூதருக்கு ஒருத்தர் ராஜாவாக பிறக்க போகிறார், அவர் ஒரு விசேஷித்த ராஜா, அவர் உலக ராஜா. அவர் உலக ராஜா மட்டுமல்ல, நாம் அவரை குனிந்து பணிந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ராஜா. அவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. So not only a scientific observation, along with that there was a divine revelation. எல்லாம் சொல்லுங்க, divine revelation, தேவ வெளிப்பாடு. நாமும் அப்படித்தான், அந்த தேவ வெளிப்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு அறிவு இருக்கலாம், எவ்வளவு புத்தி இருக்கலாம், எவ்வளவு பலன் இருக்கலாம், ஆனால் அதோடு கூட அந்த தேவ ஞானம், தேவ வெளிப்பாடு, அந்த வழி நடத்துதல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட் தான். அப்போ அவர்களுக்கு அந்த தேவ வெளிப்பாடு இருந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை நீங்கள் காண்கிறீர்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது. அவர் எங்கே இருப்பார் என்பது உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன், அல்லது வெளிப்படுத்தப்பட போகிறது. நீங்கள் அங்கே போய் அந்த ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் வெறும் யூதருக்கு ராஜா மட்டுமல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், ஆனால் உலக ராஜா. உலக ராஜா மட்டுமல்ல, அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்திருக்கிற சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிகர்த்தர் ஒருத்தர் தான் இல்லையா? Creator is only one. Hallelujah. He has come down as the king of this Jews. யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்திருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் வாழ்ந்த தேசம் வேற தேசமாக இருந்த பொழுதிலும்,
அவர்கள் ஒருவேளை பரம்பரையாக அவருடைய ஜனங்கள் வழிபட்டு வந்த தெய்வம் வேற இருந்த பொழுதிலும் அவர்கள் இங்கே வந்து இந்த ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆகிவிட்டு இங்கே வந்து அவர்களுக்கு எங்கே இருக்கிறார்னு எப்படி கண்டுபிடிப்பது? ஆகவே அங்கே வந்து எருசலேமில் வந்து விசாரிக்கிறார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை எம்மட்டும் வழி நடத்தது நமக்கு தெரியல. ஒருவேளை எருசலேம் வரை வழி நடத்தி இருக்கலாம். அங்கே வந்து அவர்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டிய இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கத்தையும் அங்கே சொல்றாங்க. நாங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ராஜா எங்க? நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஆனால் இங்கே உள்ள ஜனங்களுக்கு அதை பற்றி அறிவே இல்லை. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், கிழக்கில் உள்ளவங்க அறிந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவில்லை, தெளிவில்லை. அங்கே அவர்கள் கேட்கும் பொழுது அந்த செய்தி ஏரோது ராஜாவை எட்டுகிறது. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோருடைய எருசலேம் எல்லாரும் அவங்க என்ன செய்றாங்க? கலங்குறாங்க. ஏன் கலங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் சந்தோஷம்தான் பட்டிருக்க வேண்டும் இவர்களை போல. அவர்கள் ஆனால் கலங்குறாங்க. அப்போ ஏரோது ராஜா அவங்களுக்கு இன்னொரு ராஜா வந்துட்டாரா, அப்போ நம்ம பொசிஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவங்க தங்கள் சுய சிந்தை உள்ளவர்களாக சுயநலம் படைத்தவர்களாக இருக்கிறவர்களை தான் அங்கே நம்ம காண்கிறோம். எப்படியோ கடைசியாக ராஜா அவர்களை கூப்பிட்டு ரகசியமாக விசாரிக்கிறார். எப்போ அந்த நட்சத்திரம் தோன்றிச்சு அப்படி. அவருக்கு நல்ல ஞானம் இருக்கிறது. அந்த பிள்ளை எந்த வயசு இருக்கும் இப்போ அப்படின்லாம் எல்லாம் தெளிவாக கேட்டு சொல்கிறார். நீங்கள் போய் என்ன செய்யுங்க? அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை வர்ஷிப் பண்ணுங்க, வந்து எனட்டையும் சொல்லுங்க. நான் என்ன செய்ய போகிறேன்? ஐ எம் ஆல்சோ a worshipper. நானும் தொழுது கொள்றவன் தான், நானும் போய் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க. ஸோ we have to be very careful. அவங்களும் உண்மைன்னு தான் நினச்சிருப்பாங்க முதல்ல. ஓஹோ, இவரும் நம்ம போல ஒரு நல்ல தொழுது கொள்ளணும்னு வாஞ்ச உள்ளவர் தான் போல, போயிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லலான்னு அவங்களும் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசியாக அவர்கள் வந்து அங்கே இயேசுவையும் அங்கே இயேசுவின் தாயாரையும் காண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு தென்படுகிறது. அந்த நட்சத்திரம் அப்போ கைட் பண்ணுது அவங்கள. See, whatever you go, wherever you go, after all that, ultimately you have to come back to God's guidance. அந்த தெய்வீக வெளிப்பாடு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அங்கே போய் எல்லாம் தேடி எடுத்து ஒன்றுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. திருப்பி அந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தி கரெக்டாக அந்த பிள்ளை இருந்த இடத்துக்கு நேராக கொண்டு, அப்போ ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அங்கே வந்து அவங்க தேடி வந்து அந்த ராஜாவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? 11வது வசனத்தை அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்புறம் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து, அந்த தாயையும் மகனையும் சேர்த்துன்னு சொல்லல, பிள்ளையும் இல்லை, அந்த பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து வெள்ளை போலம் தூபவர்க்கம் இதெல்லாம் பொன் இதெல்லாம் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை தொழுது கொள்றது என்று சொல்றது அது இட்ஸ் வெரி ப்ரிஷியஸ். அங்கே தங்களையே சரண்டர் பண்ணுறாங்க. பாருங்க, நாங்கள் அங்கேருந்து 2 வருஷமா அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஏன் அவ்வளோ டிலே ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை தூரத்துலேருந்து வந்திருக்கலாம், சிலர் சொல்கிறாங்க அவங்க ஈரான்லேருந்து வந்திருக்கலாம், சிலர் சொல்கிறாங்க அதில் இந்தியாவிலேருந்து கூட வந்திருக்கலாம்னு சொல்லி, எப்படியோ அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இந்த விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து அந்த குழந்தையை கண்டு, தெய்வீக குழந்தை வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த அந்த தெய்வீக குழந்தையை கண்டு அவரை அங்கே அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து தொழுது கொள்கிறான். We can learn a lot about worship from these wise men. அவர்தானா? ஆமாம், wise men always they know to worship God. யார் உண்மையான கர்த்தர், யார் சிருஷ்டி கர்த்தர், யார் ஜீவனுள்ள தேவன் என்பது எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வரைக்கும் அவங்களால இருக்க முடியாது. கண்டுபிடித்து அவரை குனிந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள். தொழுது கொண்டு அவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. ஸோ வர்ஷிப் மீன்ஸ் சரண்டர், சப்மிஷன், அதோடு கூட giving our precious life and valuables to God and for his cause. That is worship. Amen. அதை செய்து முடிச்சிட்டு பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? சரி போய் அந்த ராஜாட்ட சொல்லுவோம், அவரும் வரட்டும் நினைச்சிருக்கிறாங்க. பட் they got a guidance. Amen. அவங்களுக்கு தெய்வீக வழிநடத்தல் கிடைக்கும். நான் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த நாட்களிலே நாம் வாழ்கிற இந்த பொல்லாத நாட்களிலே நாம் சுகமாக இருக்க வேண்டுமா, பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா, தீவிரவாதத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? அன்னைக்கும் தீவிரவாதம் இருந்துச்சு. பாருங்க, அந்த ராஜாவே 2 வயசுக்குள்ள பிள்ளைங்களை எல்லாம் வெட்டி கொல்றான். ஸோ there is a spirit behind all this evil. இவங்களெல்லாம் பிளேம் பண்ணலாம். இன்னைக்கு பஷார் சொல்றாரு,
நீங்கள் அமெரிக்கன்ஸு எவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு வருஷமாக பாம்பு பண்ணீங்க, என்ன யூஸு? ஐசில் ஏதாவது உங்களால் பண்ண முடியுதான்னு அவர் கேட்டு சிரிக்கிறார். இப்போ ரஷ்யாவும் கூட சேர்ந்து இருக்கிறது. விதமாக படைபலத்தால் மட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய் அந்தந்த தேசத்தில் உள்ள அந்த ஜனங்களை அவங்க அழிச்சிட்டே இருக்கிறாங்க. பிரான்ஸில், இப்போ அமெரிக்காவில் அவங்களுக்கு ஆட்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ விக்கார் ஃப்ரம் ஈராக், பாக்தாதுலேருந்து. ஒருவேளை உங்களுக்கு அவரை தெரிந்திருக்கலாம். அவர் சொல்கிறார், அவர் அங்கே ஐசில் தீவிரவாதிகள்னால பயப்படுத்தப்பட்டு கடைசியாக தான் அவர் போனார், ஒயிட்டுன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, 3வது உலக யுத்தம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. பழைய யுத்தங்களை போல இல்லை, இது வித்தியாசமான யுத்தமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்கிற நாட்களில் நாம் வாழ்கிறவர்கள், நமக்கு தெய்வீக பாதுகாப்பு வேணும்னா நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபை குடும்பங்களும் நன்றா இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நாட்களில் புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் காலெடுத்து வைக்கப்படுகிறோம். தேவன் நாம் அவராலே வழி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தேவ ஜனங்களை தான் அவர் நடத்த முடியும். அன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் இந்த சின்ன கூட்டம் சாஸ்திரிகளை தான் அவரால் வழி நடத்த முடிந்தது. ஆமென். ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டி இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு தேவ ஆலோசனை வருகிறது. அங்கே என்ன செய்கிறாருங்க, அவருடைய தூதன் அவங்களுக்கு, அவங்க போன பின்பு கர்த்தருடைய அவங்க திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனாங்க. இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. நம்ம ஒருவேளை நம்ம மூளையினால நிறைய காரியங்களை நினைச்சிட்டு இருக்கலாம். கடைசியில் தேவ வழி நடத்துதல், தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்ம அழைக்கிறார். So we need an intimate relationship with our Lord Jesus, with the Holy Spirit, with the Word of God. நேற்றுள்ள அறிவு இன்றைக்குள்ள அறிவு நாளைக்கு போதாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவரை சார்ந்தவர்களாக இருந்தால் தான் நம்மளும் பாதுகாப்பாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கும் நம்ம உதவிக்கரம் கொடுக்க முடியும். சரிதானா? தேவனுடைய பிள்ளைகளை நம்மை தாழ்த்துவோம், அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த மகிழ்ச்சியாக இந்த நாட்களை கொண்டாடுவோம். பட் தேவ சத்தத்தை கேட்போம், தேவ வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.